இந்த சாப்டரில் எப்படி ஒரு டேபிள்ஸ் இன்சர்ட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ டேபிள்ஸை பொறுத்த வரையும் எம்எஸ் எக்ஸலில் பிவட் டேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆக அடுத்து நார்மல் டேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த டேபிள்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஹோம் பக்கத்தில் உள்ள இன்சர்ட் டேப். ஸோ இது பிக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான கேட்டகரிஸ் இதில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் தான் உங்களோட டேபிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பிவட் டேபிள்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டேபிள்ஸ் நார்மல் டேபிள்ஸ். ஸோ நார்மலாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ ஹெட்டிங் டேட்டாஸை யூஸ் பண்ணி நார்மல் டேபிள் ஒன்று யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா அதோட பேர் சாதாரண நார்மல் டேபிள்ஸ். ஸோ பிவட் டேபிள்ஸ் அப்படிங்கிறது உங்களோட கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறதா இந்த பிவட் டேபிள்ஸ். ஸோ ரெண்டு டேட்டாஸை நீங்கள் வச்சு கம்பேர் பண்ணி அதோட வேரியேஷன் நீங்கள் பார்க்க போகிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறதா இந்த பிவட் டேபிள். ஸோ இந்த டேபிள்ஸுக்கு புதுசாக ஒரு ஷீட்டையோ இல்லை இதே ஷீட்டில் ஒரு தனி போர்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள்ஸில் பிவட் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் உள்ள டேபிள்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாஸை எப்படியெல்லாம் அலைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு புது டேபிள் உங்களால் ஈஸியாக ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டையும் ஒவ்வொரு காலத்தில் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபீல்டை வச்சு நீங்கள் வெரி பண்ண முடியும். ஸோ இந்த பிவட் டேபிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி புதுசாக ஒரு டேபிள்ஸை க்ரியேட் பண்ணிக்க போகிறோம், இல்லைனா ஒரு டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரெடி பண்ணுறதுக்கு பதில் ஓப்பன். ஸோ இதில் ரீசன்ட் ஃபைல்ஸ் மார்க் ஷீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸில் எப்படி பிவட் டேபிள் அப்ளை பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு மார்க் ஷீட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மார்க் ஷீட்டை பேஸ் பண்ணி இந்த மார்க் ஷீட்டுக்கு நீங்கள் பிவட் டேபிளை எப்படி அமைக்கலான்னு பார்க்க போகிறீங்க. ஸோ இன்சர்ட்டில் இதில் ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷன் பிவட் டேபிள். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஈஸிலி அரேஞ்ச் அண்ட் சம்மரைஸ் த காம்ப்ளெக்ஸ் டேட்டா இந்த பிவட் டேபிள். ஸோ ஈஸியாக இதை அரேஞ்ச் பண்ணிடலாம், அட் சேம் டைம் இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் யாரெல்லாம் மேல் யாரெல்லாம் ஃபீமேல் நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும், இல்லை ஏ செக்ஷன்லாம் யார் பி செக்ஷனில் யாருன்னு தனித்தனியாக டிவைட் பண்ணணும் இல்லை கம்பேர் பண்ணணும் அப்படின்னாலும் கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஏ செக்ஷனில் எடுத்த மார்க் அண்ட் பி செக்ஷனில் எடுத்த மார்க் அண்ட் சி செக்ஷன் தனித்தனியாக பார்த்து மூணையும் நீங்கள் கம்பேர் பண்ணி யார் இது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் காமிக்க போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறது இந்த பிவட் டேபிள்ஸ். ஸோ பிவட் டேபிள்ஸ் அப்படின்னால உங்கள் ஃபீல்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதை கம்பேர் பண்ணிக்கவோ இல்லை அரேஞ்ச் பண்ணிக்கவோ முடியும். ஸோ ஃபீல்ட் டேபிளை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு கிரியேட் பிவட் டேபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டயலாக் பாக்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ரேஞ்ச் எவ்வளவு, ஸோ எதுக்காண்டி இதை மாற்றிங்கன்னு நீங்கள் செட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது செலக்ட் த டேபிள் ஆர் ரேஞ்ச். ஸோ டேரெக்டாக ஒரு டேபிளாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேபிளை செலக்ட் பண்ண முடியும், அப்படி இல்லைனா ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது உங்களோட செலெக்ஷன் அட்ரஸ். ஸோ இதுலேருந்து எது முடியும் ஒரு டேபிளாக இதை கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அந்த அட்ரஸை பேஸ் பண்ணி அது கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ எதுலேருந்து அப்படிங்கிறப்ப ஸோ இந்த டேபிளையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க. ஸோ டேரெக்டாக மார்க் ஷீட் அப்படிங்கிற டேபிள் கிரியேட் ஆகிட்டு. ஸோ இந்த மார்க் ஷீட்டுக்கு நீங்கள் ஃபார்மேட் டேபிள் அப்ளை பண்ணியிருந்தனால இது டேபிளாக கிரியேட் ஆகிருக்கு. சப்போஸ் நீங்கள் மார்க் ஷீட் கிரியேட் பண்ணலை, அதாவது மார்க் ஷீட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் டேபிள் நீங்கள் கிரியேட் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பண்ண போகிறது செலெக்ஷன் மெத்தட். இதில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ். ஸோ இது மாதிரி செலக்ட் ஆகும். ஸோ இதுலேயே எனக்கு ஒரு பாய் தான் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த பாய் உங்களால் ஈஸியாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இதிலேருந்து இது முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மார்க் ஷீட்டில் ரீஜியன் நம்பர் அப்படிங்கிற காலத்துலேருந்து காலம் 1 வரையும் தான் ஒரு டேபிள் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த கடைசியாக உள்ள காலம் அதில் எடுத்துக்கலை. இதில் ரீஜியன் நம்பர் காலம் அப்படிங்கிறது உங்கள் ஃபார்மெட்டில் நேம் கொடுத்ததுனால அப்படி எடுத்துருக்கும். சப்போஸ் நீங்கள் நேம் செட் பண்ணலை அப்படின்னா உங்களோட அட்ரஸ், அதாவது A2லேருந்து K17 வரையும் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்படி அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு இருக்கிற இடத்துல நீங்கள் டைப் பண்ண வேண்டியது. ஸோ $A அண்ட் $2 டைப் பண்ணணும். அதே மாதிரி இந்த கோலன் வச்சு ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ்குள்ளே டைப் பண்ண வேண்டியது இதோட அட்ரஸ். ஸோ இந்த எண்ட் அட்ரஸ் எவ்வளோ அப்படின்னா $K, அதுக்கு அடுத்து $17 டைப் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் ஆக்சுவலாக செலக்ட் ஆகிரும். ஸோ இது மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் யூஸ் எக்ஸ்டர்னல் டேட்டா சோர்ஸ். ஸோ வேறு எதுவும் சோர்ஸை நீங்கள் எக்ஸ்டர்னலாக வச்சுருக்கீங்க அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்க போகிறீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்க முடியும். ஸோ செலக்ட் டேபிள். ஸோ கரண்ட் பேஜில் உள்ள டேபிளுக்கு தான் நீங்கள் பிவட் டேபிள் ஃபார்ம் பண்ணிக்க போகிறீங்கன்னா யூஸ் டேபிளாக ரேஞ்ச் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் சோர்ஸில் சூஸ் கனெக்ஷன். ஸோ எந்த இடத்துல இருக்குது, ஸோ எந்த ஒர்க் புக்கில் இருக்குது, ஸோ எப்போயுமே இதை செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அடுத்து சூஸ் வேர் யூ வாண்ட் த பிவட் டேபிள் ரிப்போர்ட். ஸோ இந்த பிவட் டேபிளோட ரிப்போர்ட் எங்கே வேணும் அப்படின்னு இது கேட்கும். ஸோ இது கேட்கக்கூடிய இடத்துல 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நியூ ஒர்க் ஷீட், அடுத்து உள்ளது எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட். ஸோ நியூ ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது இந்த ஷீட் 1 ஷீட் 2 மாதிரி இந்த பிவட் டேபிளோட ரிப்போர்ட் உங்களுக்கு தனி ஷீட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் அப்படிங்கிறது இதோ லொக்கேஷன். ஸோ இதே இடத்துலையே வேறு ஷீட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ணி ஷீட்டிங் லொக்கேஷன் நீங்கள் செட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இந்த இடத்துல
இந்த டேபிளை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இந்த மார்க் ஷீட் ஸோ இந்த இடம் எது அப்படின்னு தனியாக சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்த சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த பிவட் டேபிள் ரிப்போர்ட் எங்கே வரும்னா இந்த இதுகிட்ட வரும். சப்போஸ் நீங்கள் நியூ ஒர்க் ஷீட்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் கேட்காது. ஏன்னா புதுசாக ஒரு ஷீட் ஃபார்ம் ஆகி அதில் உங்களோட ரிப்போர்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு பிவட் டேபிளை தனி டாக்குமெண்ட்டாக நீங்கள் இல்லை ஒரு தனி ஷீட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நியூ ஷீட்டாகவும், இல்லை இந்த பிளான் பண்ண இந்த மார்க் ஷீட்டு கீழே உங்களோட ரிப்போர்ட் அண்ட் அனலைசிஸ் அண்ட் சம்மரைஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஒர்க் ஷீட்டே செட் பண்ணிக்கும். ஸோ கடைசியாக உள்ள ஆட் திஸ் டேட்டா டு த டேட்டா மாடல். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் டேட்டா மாடலில் அசைன் ஆகணுமான்னு கேட்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நியூ ஷீட்டில் நீங்கள் பிவட் டேபிள் இம்போர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லதுனால அது நியூ ஷீட், அதாவது ஷீட் 3 அப்படின்னு புது ஷீட் ஒன்று ஃபார்ம் ஆகி பிவட் டேபிள் ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே உள்ளது இந்த பிவட்டோட கேட்டகரிஸ், அதாவது கேட்டகரி டைப்ஸ். ஸோ ரைட் சைடில் உள்ளது அந்த பிவட்டோட ஃபீல்ட். ஸோ எந்தெந்த ஃபீல்டெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண டேபிளில் இருந்துச்சோ அந்த ஃபீல்டில் உங்களுக்கு உள்ளே வரும். ஸோ டேட்டாஸை தவிர மற்ற உள்ள அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு உள்ளே வரும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபீல்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் பிரிக்க போகிறீங்க. ஸோ இந்த பிவட் டேபிள்ஸை பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் ஸ்பேஸ் இங்கே இருக்கும், உங்கள் கேட்டகரியோட ஐகான்ஸ் இங்கே இருக்கும். மேலே உள்ளதில் 2 ஆப்ஷன். ஸோ அனாலிசிஸ் ஒரு ஆப்ஷன் வரும், டிசைன் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த பிவட் டேபிளுக்கு நீங்கள் தனி டிசைன் ஃபார்ம் பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த டிசைன் அப்படிங்கிறதுலையும், ஸோ அந்த அனாலிசிஸ் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த அனாலிசிஸ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அனாலிசிஸை நிறையா கேட்டகரியாக உங்களுக்கு பிரிஞ்சிருக்கும். இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கன்னு வரிசையாக பார்க்கலாம். ஸோ இந்த சைடு உள்ளது பார்த்தீங்கன்னா பிவட் டேபிளோட ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் தேவைப்பட்ட இடத்துல நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இதில் ஃபில்டர்ஸ், காலம்ஸ், ரோ, வேல்யூ நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரோவில் ஒரு ஆட் ஆகும்னா அது ரோஸ்லையும், ஸோ அது பக்கத்தில் ஆட் ஆகிருக்கு வேல்யூஸ். ஸோ அது தனி காலம், அது காலம்ஸ்னு தனியாக பார்க்க போகிறோம். ஸோ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிவட் டேபிள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஸோ அது ஆர்டர் வைஸ் கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ எது மேக்ஸிமம் மெஜாரிட்டி கேட்டகரியோ அதை ஃபஸ்ட்டும், அடுத்து மைனாரிட்டி கேட்டகரி நீ செகண்டும் ப்ளேஸ் பண்ணணும். இதில் மெஜாரிட்டி கேட்டகரி அண்ட் மைனாரிட்டி கேட்டகரி எப்படி பிரியும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் டேபிளில் மேஜராக எந்த ஃபீல்டை யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது மெஜாரிட்டி கேட்டகரியும், ஸோ மினிமமாக யூஸ் பண்ணிக்கிறது மைனாரிட்டி கேட்டகரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட், ஸோ மெக்கானிக்கல், சிவில்னு நீங்கள் நிறைய டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ மெக்கானிக்கல் அப்படிங்கிற நேமை யூஸ் பண்ணி நிறையா ரோஸ் டெவலப் ஆகிருக்கு அப்படின்னா அதான் மெஜாரிட்டி கேட்டகரி. ஸோ மைனாரிட்டி கேட்டகரி, ஸோ உங்களோட நேம்ஸ், உங்களோட மார்க்ஸை பேஸ் பண்ணி வந்தது எல்லாமே மைனாரிட்டி கேட்டகரி. ஸோ மெஜாரிட்டி கேட்டகரியிலேருந்து தான் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம். ஃபஸ்ட்டு காலேஜ், ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் செக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆர்டராக வர வேண்டியது அவசியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மெஜாரிட்டி கேட்டகரி எதாக இருக்கும் அப்படின்னா, இந்த ஜெண்டர் உங்களோட மெஜாரிட்டி கேட்டகரியாக இருக்கும். ஸோ அந்த செக்ஷன் உங்களோட மெஜாரிட்டி கேட்டகரி. ஸோ ஸ்டூடெண்ட் நேம் ஒன்று வருட்டுக்கு மாறும், அதேமாதிரி ரிஜிஸ்டர் நம்பரும் ஒவ்வொரு ரோஸுக்கும் மாறும். ஸோ இது மாதிரி தேவையான மெஜாரிட்டி கேட்டகரியாக ஆர்டர் வைஸ் சூஸ் பண்ண போகிறோம். அப்படி சூஸ் பண்ணும்போது என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜெண்டர். ஸோ உங்களோட பிவட் டேபிளை நீங்கள் ஜெண்டர் வைஸ் பிரிக்க போகிறீங்க. ஸோ பாய்ஸ் எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க, ஸோ கேர்ள்ஸ் எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ பாய்ஸ் ஏ செக்ஷனில் உள்ள பாய்ஸ் எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க, ஏ செக்ஷனில் உள்ள கேர்ள்ஸ் எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க, நீ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா இந்த பிவட் டேபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜெண்டரை வச்சு பிரித்து பார்ப்போம். ஜெண்டர், ஸோ ஜெண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல், ஜெண்டர், மேல்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஜெண்டர் இதில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் அடுத்து உள்ள ஸ்டூடெண்ட் நேம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அப்படின்னு டேப்பில் எதெல்லாம் ஃபீமேல் நீங்கள் கொடுத்தீங்களோ அது அந்த ஃபீமேலாம் உங்களுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஜெண்டரில் ஸ்டூடெண்ட் நேம்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது மேல் அப்படிங்கிறதுல எதெல்லாம் பாய்ஸ் நேம் நீங்கள் கொடுத்தீங்களோ அதெல்லாம் தனி மேலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் கேர்ள்ஸ் அண்ட் தனித்தனியாக பிரிச்சுக்க முடியும். ஸோ இப்போ ஃபீமேல்ஸை கிளிக் பண்ணுறோம், அவன் மேல்ஸ் தனியாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் மேல்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் டேரெக்டாக பிக் பண்ணுறது மூலியமாக இந்த ஃபீமேல்ஸ் எல்லாம் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இது மாதிரிலாம் தனியாக பார்த்துக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க, அதே மாதிரி இந்த மேலேயும் மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ ரெண்டுமே தனித்தனி டேபிள் ஆகிறதுனால இதுவுமே உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. அடுத்தது இது மாதிரி ஒவ்வொரு ஆளும் எடுத்த மார்க்ஸை நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபீமேல் எடுத்த மார்க்லாம் தனியாக பார்க்க போகிறீங்க, அடுத்து மேல் எடுத்த மார்க்லாம் தனியாக பார்க்க போகிறீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஸோ இங்கே உள்ள காலம்ஸ், ஸோ இந்த காலம் 2ல் நீங்கள் ஆவரேஜையும் இந்த காலம் 1ல் நீங்கள் மார்க்கிங், அதாவது டோட்டல் மார்க்கையும் ப்ளேஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்க மார்க்ஸ் எல்லாம் வரிசையாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதை பிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே உள்ள சைடில் உள்ள வேல்யூஸ், ஸோ இந்த ரோவில் உள்ள நேமுக்கு என்ன வேல்யூஸ் ஆட் பண்ண போகிறீங்களோ அது மாதிரி உள்ள கான்செப்ட்டுக்கு இந்த காலம்ஸை செட் பண்ணிட முடியும். ஸோ இதிலே நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூ இப்போ ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இதை டிக் பண்ணுறது மூலியமாக அந்த வேல்யூஸ் உங்களுக்கு இந்த ரோலே ஆட் ஆகும். ஸோ ரோலே ஆட் ஆகும் போது ஃபீமேல், அதில் தீபா 341 மார்க்ஸ்,
துர்காதேவி 429 மார்க்ஸ்னு தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இது கேட்டகரி வைஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா ஃபீமேலை பிக் பண்ணுங்கள், தீபனை ஓப்பன் ஆகும், தீபா பிக் பண்ணும்போது இதுமாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுமாதிரி கேட்டகரியாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கும். ஸோ பட் இந்த மார்க்ஸ் உங்களுக்கு கேட்டகரியாக ஓப்பன் அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த மார்க்ஸை இந்த ரோஸில் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்போ தான் இந்த வேல்யூஸ். ஸோ இந்த காலத்தை கிளிக் பண்ணி ரிமூவ் ஃபீல்டுன்னு கொடுத்துட்டா அந்த ஃபீல்டில் இருந்தது ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது காலம் 1 நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த வேல்யூஸில் ட்ராக் பண்ணால் போதும். ஸோ பிக் பண்ணுங்கள், அது தனி காலமாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ தனியாக கிரியேட் ஆனாலும் அது என்ன ஆகிருக்கு அப்படின்னா கவுண்ட். ஸோ 1 ஒவ்வொரு செல்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்து டோட்டல் நம்பர் ஆஃப் 6 அதுமாதிரி தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதுமாதிரி தனியாக கிரியேட் ஆக வேண்டாம், அந்த டோட்டல் மார்க்ஸ் தான் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப ஸோ இந்த ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸை நான் மாற்ற வேண்டியது அவசியம். ஸோ இந்த ஃபீல்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீங்கள் எப்படி மாற்றுவீங்க அப்படின்னா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கீழே வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்கிறது இந்த ஃபீல்டில் எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள டெக்ஸ்ட்டு உட்காரணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ பிக் பண்ணுங்கள், கஸ்டம் நேம். ஸோ அதோட நேமை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த இதில் மார்க்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க, டைப் பண்ணதுக்கப்புறம் சம்மரைஸ் வேல்யூ பை ஷோ வேல்யூவில் சம்மரைஸ்னு கொடுத்துட்டு இங்கே கவுண்ட்டுன்னு ஆப்ஷன் கேட்டாயிருக்கு. ஸோ கவுண்ட் அப்படின்னாலே எண்ணிக்கை. ஸோ எண்ணிக்கைன்னு தேவையில்லை, இந்த இதில் என்ன வேணும் உங்களுக்கு, அந்த கூட்டுத்தொகை தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு செட் பண்ணிடுங்க. ஸோ அதோட கூட்டுத்தொகைன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தீபாவோட கூட்டுத்தொகை எவ்வளவு, துர்காதேவியோட கூட்டுத்தொகை எவ்வளவு, காவியா ஜேயோட கூட்டுத்தொகை எவ்வளோன்னு தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ டேரெக்டாக நீங்கள் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் கேர்ள்ஸ் எடுத்த மார்க் டோட்டல் பண்ணும் போது இவ்வளவு கிரியேட் ஆகிருக்கு. இதே நீங்கள் டிக் பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு மார்க்ஸும் தனியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு மார்க்ஸும் பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் நடக்குது, அந்த ஸ்போர்ட்ஸில் ஒவ்வொரு கேர்ள்ஸும் இவ்வளோ பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கேமில் தீபாங்கிற கேர்ள் ஒரு 3, 4, 1ங்கிற பாயிண்ட்ஸும், ஸோ அது மாதிரி ஒவ்வொரு கேர்ளும் ஒவ்வொரு பாயிண்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப மொத்தமாக இந்த கேர்ள்ஸ் டீம் அச்சீவ் பண்ண பாயிண்ட்ஸ் எவ்வளோதுன்னு பார்த்தீங்கன்னா 2576. ஸோ இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக கேட்டகரி பண்ணி பார்க்க தான் இந்த பிவட் டேபிளுங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அதே மாதிரி பாய்ஸில் ஒவ்வொரு பாயும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு தனித்தனியாக பார்த்துட்டு ஸோ மொத்தமாக எத்தனை பாயிண்ட். ஸோ இதே நீங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிச்சுக்க முடியும், அதே செக்ஷன் வைஸாகவும் பிரிச்சுக்க முடியும். ஸோ இது மாதிரி தனியாக மார்க்காக பார்த்துக்கலாம். ஸோ இந்த காலம்ஸ் உங்களுக்கு தேவையில்லை, ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த காலம் 2 தான் தேவைன்னா காலம் 2. ஸோ இதுவும் பேசிக்காக கவுண்ட்டுன்னு கிரியேட் ஆகிருக்கும், பட் இது கவுண்ட் வேண்டாம். இதில் ஆவரேஜ் ஒரு ஹெட்டிங் செட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும், இது ஆவரேஜ் செட்டிங்னு சொல்லிட்டிங்கன்னா அவரோட ஆவரேஜ் பாயிண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ தீபாவோட ஆவரேஜ் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் 68, இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் டோட்டல் டீம் பர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறது தான் உங்களோட பிவட் டேபிளோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ இதையும் அன்டிக் பண்ணிடுறோம். ஆமாம், இதுன்னு தேவையில்லை, இதுன்னு தேவையில்லை. ஸோ பிவட் டேபிளை ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிட்டோம். அடுத்து நீங்கள் செக்ஷன் வேரியாக பிரிக்க போகிறீங்க அப்படின்னாலும் பிரிச்சுக்கலாம். ஸோ செக்ஷன், ஸோ உங்கள்கிட்ட எத்தனை செக்ஷன் இருக்குது அப்படின்னா ABCங்கிற 3 செக்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஏங்க செக்ஷன், அடுத்து பிங்க செக்ஷன். ஸோ ஏ செக்ஷனில் யார் இருக்கா, பி செக்ஷனில் யார் இருக்கான்னு தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் ஸ்டூடெண்ட் நேமை டேரெக்டாக பிக் பண்ணுறது மூலிமா அதுக்கு கீழே உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஏ செக்ஷனில் யார் இருக்கா, ஜெயக்குமார், காவியா, மணிகண்டன், பவித்ரங்க 4 மெம்பர்ஸ். அதுமாதிரி பி செக்ஷனில் என்னார், சி செக்ஷனில் என்னார். ஸோ இது மாதிரி செக்ஷன் வைஸாகவும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அன்டிக் பண்ணிடுறோம், செக்ஷன் மட்டும் இருக்குது. செக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட் நேமை டிக் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இது கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த காலம் 1ஸோட மார்க்ஸை வேல்யூஸில் ஆட் பண்ணிவிட்டு அதை பிக் பண்ணி வேல்யூ ஃபீல்ட் செட்டிங்ஸ் எனக்கு போய் இங்கே சம்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் வேல்யூ கிரியேட் ஆகும். ஸோ இப்போ செக்ஷன் வைஸாக நீங்கள் பிரிச்சிருக்கீங்க. ஸோ ஏ செக்ஷன், பி செக்ஷன் அண்ட் சி செக்ஷன். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒவ்வொரு மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மெம்பர்ஸும் தனித்தனியாக எடுத்த மார்க்ஸ் இவ்வளவு, ஸோ டோட்டல் மார்க்ஸ் இவ்வளவு. ஸோ இண்டிவிஜுவல் பாயிண்ட்ஸ், டோட்டல் பாயிண்ட்ஸ். ஏ செக்ஷனை கட் பண்ணாலும் கட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஒரு கேட்டகரி வைஸாக உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ பிவட் டேபிள் அப்படின்னாலே ஒரு சம்மரைஸ் பண்ணுற டேபிள்ஸ். ஸோ காலம் 2 உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜெண்டர் கிளிக் பண்ணிடுறோம். ஸோ செக்ஷன் ஏல ஃபீமேல் மேல் 2 இருக்குது. அதுமாதிரி இந்த இதில் 2 மேல், அதுமாதிரி ஃபீமேல் மேல்னு தனியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டை பிக் பண்ணுறீங்க. ஸோ ஏ செக்ஷனில் உள்ள ஃபீமேல், ஏ செக்ஷனில் உள்ள மேல், பி செக்ஷனில் உள்ள ஃபீமேல்,
பி செக்ஷனில் உள்ள மேல். இது மாதிரி நீங்கள் தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஏ செக்ஷனில் மேல் ஃபீமேல் யார், மேல் யார், பி செக்ஷனில் ஃபீமேல் யார், மேல் யாருன்னு தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி பி செக்ஷனில் சி செக்ஷனில் யார் யார் இருக்கான்னு தனித்தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதே நீங்கள் செலக்ட் பண்ணுற இந்த ஆர்டரை மாற்றி செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜெண்டரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்ஷனை பிக் பண்ணிங்கன்னா எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜெண்டர், அடுத்த செக்ஷன். ஸோ இப்போ ரெண்டாக பிரியுது ஃபீமேல் மேல். ஃபீமேலில் ஏ செக்ஷனில் யார் இருக்கா, பி செக்ஷனில் யார் இருக்கா, சி செக்ஷனில் யார் இருக்கா. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்கும்போது ஃபீமேல் ஃபஸ்ட்டு உள்ளது. கேர்ளில் ஏ செக்ஷனில் இந்த பொண்ணு, பி செக்ஷனில் இந்த 3 பொண்ணு, சி செக்ஷனில் 2 பொண்ணு இருக்குது. அதே மாதிரி பசங்களில் ஏ செக்ஷனில் இந்த 3 பேரும், பி செக்ஷனில் இந்த 2 பேரும், சி செக்ஷனில் இந்த 3 பேரும் இருக்காங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கேட்டகரி வைஸாக பார்த்துக்க முடியும். ஸோ இந்த பொண்களை மாற்ற தேவையில்லை. ஒவ்வொரு மார்க்ஸும் இப்போ இதோட சயின்ஸ் மார்க்ஸ். ஸோ சயின்ஸ் மார்க் எங்கே ஆடாக வேண்டாம், வேலையில் ஆடாக ஆகட்டும். ஸோ வேலையில் அட்டாச் ஆகும் போது அது ஒரு சம்மரைஸாவோ இல்லை ஜென்ரலாகவோ ஆட் ஆகணும், ஜென்ரலாக ஆட் ஆகும். ஸோ சம் ஆஃப் சயின்ஸ். ஸோ ஏ செக்ஷனில் உள்ள பொண்ணு 94, பி செக்ஷனில் உள்ள பொண்ணு 87, 95, 73, சி செக்ஷனில் உள்ள 2 பொண்ணு. ஸோ கீழே உள்ளது எல்லாமே பசங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை கேன்சல் பண்ணிக்கிறோம், இதையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் எதை ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஜெண்டர் இல்லை செக்ஷன் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன், அடுத்தது மேல் அண்ட் ஃபீமேல்ஸ், இல்லை மேல் ஃபீமேல் தனியாக பிரிச்சுக்க முடியும். ஸோ அடுத்தது ஸ்டூடெண்ட் நேம், ஏபிசி 3 செக்ஷன். ஸோ அடுத்தது கேட்குற எல்லாமே நீங்கள் மார்க்ஸை தனித்தனியாக சேர்க்க போகிறீங்க. ஸோ தமிழ் மார்க், அடுத்தது இங்கே உள்ள இங்கிலீஷ் மார்க், அடுத்து இங்கே உள்ள மேக்ஸ் மார்க்ஸ். ஸோ தனியாக சேர்த்துட்டு மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட முடியும். ஃபீல்டில் சம், அதே மாதிரி இந்த கவுண்ட்லேயும் வேல்யூ ஃபீல்ட் சர்வீஸில் சம்னு கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கடைசி செல் ஆகிய இதுலேயும் சம்னு கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களோட டேபிளை ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். ஏ செக்ஷன், பி செக்ஷன். ஸோ நேரடியாக ஷீட்டை ஓப்பன் பண்ணி ஏ செக்ஷனில் பசங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ செக்ஷனில் மேல், ஏ செக்ஷனில் ஃபீமேல் தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதை ஹைட் பண்ணிப்போம். ஸோ இதான் உங்களோட பிவட் டேபிள்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது சயின்ஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இது கவுண்ட் ஆஃப் ஃபீல்டாக இருக்குது. வேல்யூ ஃபீல்ட் செட்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இதில் சம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, எகெயின் இங்கே உள்ள சோசியல் அதையும் நீங்கள் கடைசியாக ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கவுண்ட் இதில் விசிபிளாக தெரியும். பிக் பண்ணி வேல்யூ ஃபீல்ட் செட்டிங் இதில் சம். ஸோ அடுத்து இங்கே உள்ள டோட்டல் நம்பர்ஸ் இல்லை காலம்ஸ்ன்னு செட் பண்ணிங்க. ஸோ இங்கே உள்ள கடைசி ஆப்ஷன் இந்த காலம், இந்த கவுண்ட் கிளிக் பண்ணுங்க. வேல்யூ ஃபீல்ட் சர்வீஸ் சம். ஸோ இது மாதிரி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பிவட் டேபிள்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ண செக்ஷன் ஏபிசிங்கிற 3 செக்ஷன். ஸோ மற்றது பார்த்தீங்கன்னா உங்களோட காலம்ஸ், அதாவது வேல்யூஸில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது மாதிரி பிவட் டேபிள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ரோஸ் ஒன்று டெவலப் ஆகிருக்கும். ஸோ ரோஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன், ஜெண்டர், ஸ்டூடெண்ட். ஸோ இது 3மே இந்த ரோ லேபிள்ஸில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ பக்கத்தில் உள்ளது வேல்யூஸ். ஸோ வேல்யூஸ் எல்லாமே இந்த காலம்ஸ். ஸோ தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் அண்ட் டோட்டல் அப்படிங்கிற காலம்ஸில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ காலம்ஸ் அப்படிங்கிறது செட் வேல்யூஸ். ஸோ இதெல்லாம் தெரியணுமா வேண்டாமான்னு சொல்கிறது தான் இந்த செட் வேல்யூஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிவட் டேபிள்ஸ் உங்களுக்கு இப்படி தான் தெரியும். ஸோ இப்போ ஏ செக்ஷனில் டோட்டல் தமிழ் மார்க்ஸ், ஏ செக்ஷன் இங்கிலீஷ் மார்க், ஏ செக்ஷன் மேக்ஸ் மார்க், ஏ செக்ஷன் சயின்ஸ், ஏ செக்ஷன் சோசியல், ஏ செக்ஷன் டோட்டல்னு மொத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் பாயிண்ட் வச்சு பார்த்தாலும் பாயிண்ட் வைஸ் உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு செக்ஷனும் எவ்வளோ எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் நேமாக மாற்றிட்டீங்கனாலும் கேம் நேம் உங்களால் மாற்றிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கேமில் இத்தனை பாயிண்ட்ஸ், செகண்ட் கேமில் இந்த பாயிண்ட்ஸ், இந்த கேமில் இந்த பாயிண்ட்ஸும் தனியாக கேம் வைஸ் நீங்கள் அதை மாற்றிக்க முடியும். ஸோ இப்போ இதை பிக் பண்ணுறோம். ஸோ ஏ செக்ஷனை பிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீமேல் மேல் இன்டெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஏ செக்ஷனில் மேல் இந்த ஃபஸ்ட்டு இதில் 263 பாயிண்ட்ஸும் 98 பாயிண்ட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் மேலே கிளிக் பண்ணுறோம். ஸோ மேலே 3 பேர், ஜெயக்குமார், மணிகண்டன், பவித்ரன் 3 ஸ்டூடெண்ட் தனித்தனியான இண்டிவிஜுவல் மக்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கேம், செகண்ட் கேம், தேர்ட் கேம்னு தனியாக கேம் வைஸாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ ஒரு சப்ஜெக்ட் வைஸாகவும் பார்க்க முடியும். ஸோ இதான் உங்களோட பிவட் டேபிள்ஸ். ஸோ ஒரு கேட்டகரி வைஸாக இதை சம்மரைஸ் பண்ணுறதும் இதை ஆர்கனைஸ் பண்ணுறதும் தான் இந்த பிவட் டேபிளோட மெயின் அட்வான்டேஜ்.
ஸோ இந்த டேபிளை கிளிக் பண்ணி நீங்கள் தனியாக சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் கேமாவாக கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை வேறு மாதிரி தான் கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிவட் டேபிள்ஸை கிளிக் பண்ணும்போது உங்கள் பிவட் டேபிள்ஸோட அனாலிசிஸ் அண்ட் டிசைனுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அனாலிசிஸ் அப்படிங்கிறது இந்த பிவட் டேபிளோட நேம். ஸோ இந்த நேமை என்ன பண்ணணும்னா மார்க் ஷீட்னு செட் பண்ணிக்க போகிறோம். ஆக்டிவ் ஃபீல்டு, ஸோ எந்த ஃபீல்டு ஆக்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு ஆக்டிவாக இருக்குது. ஸோ சம் ஆஃப் சயின்ஸுங்கிற ஃபீல்டு ஆக்டிவாக இருக்குது. ஸோ எதில் கர்சர் இருக்கோ அது படி இது கிரியேட் ஆகும். ஸோ இதில் உள்ள இந்த ஆப்ஷனுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட டேபிள் ஃபார்மரோட நேம், அதோட லேஅவுட் எப்படி இருக்கும்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். அது மாதிரி டூல்ஸ் அண்ட் விண்டோஸ் எப்படி டிஸ்பிளே ஆகணும்னு எல்லாமே தனித்தனியாக நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபீல்டு செட்டிங்கிற ஆப்ஷன் மூலியமாக இந்த ஃபீல்டில், அதாவது நீங்கள் எந்த இடத்துல கர்சர் இருக்கோ அந்த ஃபீல்டு என்ன ரேஞ்சில் க்ரியேட் ஆகும்னு தனியாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ மொத்தமாக சேவ் பண்ணி இதில் ஃபீல்டு செட்டிங். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் பிக் பண்ணி நீங்கள் கவுண்ட்லேருந்து சம்முக்கு மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லாமே சம்மாக இருந்துச்சுன்னா ஸோ எல்லாமே நீங்கள் சம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்கு தான் மாற்ற போகிறீங்கன்னா மொத்தமாக சேவ் பண்ணி சம்னு மாற்றிக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் உள்ள இந்த கிளியர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். செலக்ட், எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். மூவ் பிவட் டேபிள், ஸோ இந்த பிவட் டேபிளை வேறு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்க முடியும், இல்லை வேறு ஷீட்டுக்கு மூவ் பண்ணாலும் இந்த ஷீட்டை மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ள எல்லாமே ஃபீல்டு அண்ட் ஐட்டம்ஸ், ஸோ எந்த மாதிரி ஃபீல்டில் செட் ஆகணும் அப்படின்னு ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளது இந்த பிவட் சார்ட் அண்ட் ரெக்கமெண்டட் பிவட் டேபிள். ஸோ இது எல்லாமே நீங்கள் சார்ட்டில் வரும்போது பார்ப்பீங்க. ஸோ இதில் கடைசியாக உள்ள ஆப்ஷன் ஷோ. இந்த ஆப்ஷன் மூலியமாக உங்களுக்கு ஃபீல்டு லிஸ்ட், பட்டன், ஃபீல்டு இடங்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் தெரியணும்னு தனியாக பார்த்துக்க முடியும். ஸோ இதான் உங்களோட ஃபீல்டு லிஸ்ட். இது தெரியணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டு லிஸ்ட்டோட மெனு பார் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இதை ஆன் பண்ணிக்கிறோம். அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டன் கிரியேட் ஆகிருக்கும். அதாவது ப்ளஸ் இருந்துச்சுன்னா அது மினிமைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது மைனஸ் ஆகி அது மேக்ஸிமைஸ் ஆகும். ஸோ இது வெண்டரில் வேறு கேட்டகரியில் வேறு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அது தெரியணுமா வேண்டாமா. ஸோ அடுத்து உள்ளது ஃபீல்டு ஹெட்டர்ஸ். இந்த ஃபீல்டுக்கெல்லாம் ஹெட்டர்ஸ் வேணுமா வேண்டாமா தனியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் ஃபீல்டோட ஹெட்டர்ஸ். ஸோ இந்த ஃபீல்டில் நீங்கள் ஒரு இதுதான் ஆட் பண்ணியிருக்கீங்க, அதனால் அது தனி ரோவாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது ஏபிசின்னு 3 செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த செக்ஷனில், அதாவது இந்த பிவட் டேபிள் உங்களுக்கு பி செக்ஷன் தேவைனாலும் அந்த பி செக்ஷனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். பி செக்ஷன் ஓகே. ஸோ பிவட் டேபிள் இருக்கும், பிவட் டேபிள் ஃபார்ம் பண்ணி ஹைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஏ செக்ஷனில் மேல் அண்ட் ஃபீமேல், சி செக்ஷனில் மேல் அண்ட் ஃபீமேல்னு இதை மட்டும் இருக்குமே தவிர உங்களோட பி செக்ஷன் ஹைட் ஆகிருக்கும். எகெயின் கொண்டு வர்றதுக்கு இந்த ஃபில்டரை பிக் பண்ணி செலக்ட் ஆல்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு செலக்ட் ஆகிரும். ஸோ இதில் செலெக்ஷன் அப்படிங்கிறது வேவல்ல. ஸோ 3 டேபிள், ஸோ ஏபிசின்னு 3 டேபிள் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி பிவட் டேபிள் யூஸ் பண்ணி உங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடியை நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இது நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட், சாதாரண மார்க் ஷீட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கேமோட பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடான இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் சரி தனித்தனியாக மாற்றிக்க போகிறீங்க. ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டாக பார்க்கும்போது ஸோ மேனேஜர், சூப்பர்வைசர் தனித்தனியாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயும் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே மேனேஜரையும் சாரும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஹெட்டிங் மேனேஜரும், ஸோ இந்த மேனேஜருக்கெல்லாம் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ ஒர்க் பண்ணுறதுக்குள்ள அசிஸ்டன்ட்னு தனித்தனியாக போட்டிங்கன்னா ஸோ அசிஸ்டன்ட் ஏர் பண்ணது சேர்த்து தான் இந்த மெயின் சூப்பர்வைசருக்கு வரும். ஸோ மெயின் சூப்பர்வைசர் எல்லாமே டிபார்ட்மெண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோ அந்த மொத்த எண்ணுமே உங்களுக்கு மேனேஜருக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஆர்டராக நீங்கள் கேட்டகரி வைஸாக பிரிக்க போகிறீங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சன் அச்சீவ் பண்ண பாயிண்ட்ஸு, இண்டிவிஜுவல் டீம் அச்சீவ் பண்ண பாயிண்ட்ஸு, இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட் அச்சீவ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும். அப்படிங்கிறப்ப இந்த பிவட் டேபிள்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பிவட் டேபிள்ஸில் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இந்த கேட்டகரியில் உள்ள ரோ செலக்ட் பண்ணும்போது அவரோட மெஜாரிட்டி வைஸ் வழியாக செலக்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது மேஜர் கேட்டகரி, அதுக்கு அடுத்து உள்ளது மேஜர் கேட்டகரிலேருந்து அடுத்து உள்ள செகண்ட் கேட்டகரி. ஸோ ஹிராச்சி பொசிஷன் ஆர்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த பிவட் டேபிளை எக்ஸாக்டாக ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அடுத்து இங்கே உள்ள டிசைன். ஸோ இந்த பிவட் டேபிளுக்கு நீங்கள் செப்பரேட் டிசைன் கொடுக்கணுனாலும் செப்பரேட்டாக டிசைன் கொடுத்துக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேஅவுட், பிவட் டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன், பிவட் டேபிள் ஸ்டைல்ஸ்னு 3 கேட்டகரியாக இருக்குது. ஸோ லேஅவுட் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட லுக்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணுறதா இந்த லேஅவுட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது சப் டோட்டல். ஸோ டு நாட் ஷோ சப் டோட்டல். ஸோ சப் டோட்டல் காமிக்கக்கூடாது அப்படின்னா அந்த சப் டோட்டல் உங்களுக்கு தனித்தனியாக காமிக்காது. ஸோ இது மாதிரி இந்த டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேபிளை கிளிக் பண்ணுங்கள். டிசைனில் பார்த்தீங்கன்னா சப் டோட்டல் இருக்கும். ஸோ டு நாட் ஷோ சப் டோட்டல். ஸோ சப் டோட்டல் அப்படிங்கிறது இந்த ஏ செக்ஷனுக்குனே தனியாக டோட்டல் ஒன்று காமிச்சிருப்பீங்க.
அந்த டோட்டல் காமிக்க வேண்டாம் அப்படின்னா அதை ஹைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏ செக்ஷனை கிளிக் பண்ணுற வரையும் அது காமிக்காது. ஸோ மேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபீமேல் எவ்வளவு மேல் எவ்வளோன்னு தனியாக இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் மார்க்ஸ் மட்டும் தான் இருக்கே தவிர சப் டோட்டல் காமிக்கலை. ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் மார்க்ஸ். ஸோ இதோட சப் டோட்டல் தான் இந்த மேலோட மார்க். இந்த ஃபீமோட டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட சப் டோட்டல். ஸோ இப்போ டிசைனில் ஷோ ஆல் சப் டோட்டல்ஸ்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா சப் டோட்டலும் உங்களுக்கு காமிக்கும். இந்த ஃபீமோட டோட்டல் எவ்வளவு, இந்த மேலோட டோட்டல் எவ்வளவு, ஏவோட மொத்த டோட்டல் எவ்வளோன்னு தனித்தனியாக காமிக்கும். ஷோ ஆல் சப் டோட்டல்ஸ் அண்ட் டாப் ஆஃப் த கிராஃப். ஸோ பாட்டத்தில் காமிச்சிச்சு, இப்போ உங்களுக்கு டாப்பில் காமிக்கணும், டாப்பில் காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேல் இந்த 3 பேரும் எடுத்த டோட்டல் மார்க் இங்கே இருக்கும். இந்த லேடிஸ் எடுத்த டோட்டல் மார்க் இருக்கும். ஸோ இந்த ஃபீமேல் அண்ட் மேலோட டோட்டல் மார்க் இங்கே இருக்கும். ஸோ இது மாதிரி தனித்தனியாக டோட்டல் காமிக்கணுமா வேண்டாமான்னு சொல்கிறது தான் இந்த சப் டோட்டல் ஆப்ஷன். ஸோ அந்த சப் டோட்டே தேவையில்லைன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து உள்ளது கிரேன் டோட்டல்ஸ். இந்த சம் ஆஃப் காலம் அப்படிங்கிறது தான் இந்த கிரேன் டோட்டல்ஸ். ஸோ இதை பிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இதில் கிரேன் டோட்டல் ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது ஆரம்பித்து அதாவது இந்த B4 ஆரம்பித்து B12 வரையும் உள்ள டோட்டல்ஸ் தான் இந்த கிரேன் டோட்டல்ஸ். ஸோ மொத்தமாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அதாவது மேலும் ஃபீமேலோட கூட்டுத்தொகை தான் ஏ செக்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷனோட மொத்த கூட்டுத்தொகை தான் இந்த கிரேன் டோட்டல்ஸாக இருக்கும். ஸோ அது தெரியணுமா வேண்டாமா? ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரேன் டோட்டல்ஸ் உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. ஸோ அடுத்து உள்ளது ஆன் ஃபார் த ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ ரோஸுக்கும் காலத்துக்கும் அந்த கிரேன் டோட்டல்ஸ் ஃபார்ம் ஆகணும். ஸோ அடுத்து இங்கே உள்ள ஆன் ஃபார் ரோஸ் ஒன்லி. ரோக்கு மட்டும்தான் இந்த கிரேன் டோட்டல் ஃபார்ம் ஆகும்னா ரோக்கு மட்டும் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி சம்மரைஸ் பண்ண முடியாததுனால இந்த இதில் அது ஃபார்ம் ஆகாது. ஸோ காலம்ஸ் ஒன்லி அப்படின்னா ஒவ்வொரு காலம்ஸுக்கும் தனி கிரேன் டோட்டல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த காலத்தோட டோட்டல், இந்த காலத்தோட டோட்டல், இந்த காலத்தோட தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்போ ஆன் கிரேன் டோட்டல்னு செட் பண்ணிக்கிறோம். அடுத்து உள்ள இந்த ரிப்போர்ட் லேஅவுட். ஸோ கிரியேட் பண்ணுற இந்த பிவட் லேஅவுட்டோட ரிப்போர்ட் அவுட்புட்டை எப்படி தெரியணும்? ஸோ இதான் உங்களோட அவுட்புட். ஸோ இது எப்படி தெரியணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிறதா இந்த ரிப்போர்ட் லேஅவுட். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ஷோ இன் காம்பேக்ட் சைஸ். ஸோ அது சின்ன சைஸாக தெரியட்டும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் தெரியும். ஸோ இதான் இந்த ஷோ இன் காம்பேக்ட் சைஸ். ஷோ இன் அவுட்லைன் ஃபார்ம். ஸோ அவுட்லைன் ஃபார்மேட்டில் அது தெரியணும் அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அவுட்லைன் ஃபார்மேட்டில் அது தெரியும். ஸோ ஏ செக்ஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் ஃபீமேல் இருக்கும், ஃபீமேலும் தள்ளி தான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ காம்பேக்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்று லைட்டாக தான் ஸ்பேஸ் எடுத்திருக்கும். ஸோ அடுத்து உள்ள அவுட்லைனுங்கிறது ஃபுல் ஸ்பேஸ் எடுத்திருக்கும். ஸோ அடுத்து உள்ள ஷோ இன் டேபுலர் ஃபார்ம். ஸோ டேபுலர் ஃபார்மில் வேணாலும் டேபுலர் ஃபார்மில் கிரியேட் பண்ணணும். ஸோ இது கொடுக்கும்போது உங்களுக்கு இடையில இந்த செல்ஸ் ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ டேபுலர் ஃபார்ம் கொடுக்குறப்ப இடையில இந்த செல்ஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ கொடுத்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக கிரியேட் ஆகுது. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த டேபுலர் ஃபார்ம் ஃபஸ்ட்டு செக்ஷன் காலமும் அடுத்த ஜெண்டர் காலமும் அடுத்து இந்த ஸ்டூடெண்ட்ங்கிற காலமும் தனித்தனியாக உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து உள்ளது ரிப்பீட் ஆல் ஐட்டம்ஸ் லேபிள்ஸ். ஸோ ரிப்பீட் ஆல் ஐட்டம்ஸ்னால் இது எல்லாமே ஏ செக்ஷன். ஸோ ஏ செக்ஷன் தனியாக இருக்குது. அது மாதிரி மேல். ஸோ இது மேல் தான், இது மேல் தான். ஸோ எல்லாமே மேலும் தனித்தனியாக காமிக்குது. அடுத்து டு நாட் ரிப்பீட் ஐட்டம் லேபிள். ஸோ அந்த ஐட்டம் லேபிள் ரிப்பீட் ஆக வேண்டாம்னா அதை நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ரிப்போர்ட் லேஅவுட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களால் அந்த ரிப்போர்ட் எப்படி தெரியணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து உள்ளதுங்க பிளாங்க் ரோஸ். ஸோ இந்த பிளாங்க் ரோஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட இன்சர்ட் பிளாங்க் லைனை செட் பண்ணிக்கலாம். ஸோ புதுசாக ஒரு பிளாங்க் ரோவை கிரியேட் பண்ணிக்க முடியும். ரிமூவ் பிளாங்க் ரோ. ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணுறப்ப ஏதாச்சும் பிளாங்காக ஒரு ரோ இருக்குது, அந்த ரோ உங்களுக்கு தேவையில்லைன்னா அந்த பிளாங்க் ரோவையும் நீங்கள் டெலிட் பண்ணிட முடியும். ஸோ ஆஃப் சப் டோட்டலையும் ஆஃப் பண்ணிட்டோம்னா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ பியை பிக் பண்ணும்போது மட்டும்தான் அது உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இடையில ஒரு ரோ வேணும்னா இன்சர்ட் பிளாங்க் லைன், அது வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பிளாங்க் லைன் தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிவட் டேபிளோட ஹெட்டர்ஸை உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்கிறது தான் இந்த ரோ ஹெட்டர்ஸ். இந்த ரோ ஹெட்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ அந்த ரோ உங்களுக்கு ஹெட்டர்ஸ் மாதிரி காமிக்கும். ஸோ அடுத்து உள்ளது காலம் ஹெட்டர்ஸ். ஸோ காலத்தோட ஹெட்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும். ஸோ அடுத்து உள்ளது பேண்ட் ரோஸ். ஸோ இடையில உள்ள அந்த ரோஸ் உங்களுக்கு விசிபிளாக தெரியணுமா, அதாவது நீங்கள் அப்ளை பண்ண ஃபார்மேட் படி தெரியணுமா வேண்டாமான்னு செட் பண்ணிக்க தான் இந்த பேனடு ரோஸ். பேனடு காலம்ஸும் அதேமாதிரி தான் இதுமாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஒன்று விட்டு ஒன்று தெரியும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம். ஸோ அதுமாதிரி பேண்ட் ரோங்கிறது ரோவைஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாமே பிவட் டேபிள் ஸ்டைல் ஆப்ஷனில் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிவட் டேபிள் ஸ்டைல்ஸ். ஸோ இந்த பிவட் டேபிள்ஸ் என்ன ஸ்டைலில் ஃபார்ம் ஆகணும், இந்த ரிப்போர்ட் லேஅவுட்டை காம்பேக்ட் சைஸில் கிரியேட் பண்ணிக்கிறோம்.
இந்த பியும் தேவையில்லை. ஸோ இது மாதிரி தனியாக செட் பண்ணியாச்சு. செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டேபிளோட ஃபார்மேட். ஸோ என்ன ஃபார்மேட்டில் இந்த பிவர் டேபிள் கிரியேட் ஆகணும். செட் பண்ணிவிட்டு இந்த லேஅவுட்டில் டேபிள் ஃபார்ம்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரிப்போர்ட் தெளிவாக தெரியும். அது பி செக்ஷனில் ஃபீமேல் அண்ட் மேல்னு தனித்தனியாக விசிபிளாக தெரியுது. ஸோ இது மாதிரி டெவலப் பண்ணுறது தான் இந்த பிவர் டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதில் லேஅவுட்டை யூஸ் பண்ணி உங்களோட ரிப்போர்ட் எந்த மாதிரி தெரியணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான இந்த பிவர் டேபிளோட ஸ்டைல் ஆப்ஷனும், ஸோ அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பிவர் டேபிளோட ஸ்டைல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பிவர் டேபிளை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட பிவர் டேபிள்ஸ் தனியாக ஒரு ஷீட்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இதை சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்க முடியும். ஃபைலில் சேவ். ஸோ தனியாக ஒரு இடத்துல உங்களுக்கு மார்க் ஷீட் அப்படிங்கிற இடத்துலையே சேவ் ஆகிட்டு, ஸோ அந்த டாக்குமெண்ட்டோட சேர்ந்து இந்த ஷீட் டெவலப் ஆகிருக்கு. ஸோ இந்த பிவர் டேபிள் தனி ஷீட்டில் ஃபார்ம் ஆனதுனால உங்களோட சோர்ஸ் ஃபைல் இந்த மார்க் ஷீட் ஆப்ஷனில் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து இந்த பிவர் டேபிளுக்கு அடுத்து ரெக்கமெண்டட் பிவர் டேபிள்ஸ். ஸோ ரெக்கமெண்டட் பிவர் டேபிள்ஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த பிவர் டேபிள் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி நேரத்தில் யூஸ் ஆகாத இந்த பிவர் டேபிள்ஸ். ஸோ இதுக்கும் ஒரு டேபிளை கிளிக் பண்ணுங்கள், ரெக்கமெண்டட் பிவர் டேபிள். ஸோ கொடுத்தோன்னே ஸோ ரைட் சைடு எதெல்லாம் லேபிள்ஸாக எடுத்துக்கணும்னு கேட்கும். ஸோ ரோ லேபிள்ஸில் ஃபீமேல் மேலும் அந்த லேபிள்ஸாக இருக்குது. ஸோ இங்கே ப்ரிவியூ காமிக்கும். ஸோ எந்த மாதிரி வேணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக அதுவே இது மாதிரிலாம் பிவர் டேபிள் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் உள்ள டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பிவர் டேபிளை ஃபார்ம் பண்ணிட முடியும். ஸோ எங்களோட பிளாங்க் பிவர் டேபிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதும் இங்கே உள்ள பிவர் டேபிள் யூஸ் பண்ணதும் சேம் தான். ஸோ எந்த மாதிரி வேணும். ஸோ இந்த டேபிள் ஃப்ரீயாக ஓகே கொடுக்குறோம். ஸோ தனி ஷீட்டில் ஒரு லேபிள்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஃபீமேல்ஸ் தனியாக இருக்கும். ஸோ டிசைனில் லேபிள்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. இதில் ஃபீமேல் மேல்னு தனித்தனியாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி ரெக்கமெண்டட் ஃபீமேல் டேபிள்ஸ் அப்படிங்கிறது உங்களோட சிங்கிள் காலம் இதுக்கு யூஸ் ஆகிற ஒரு சின்ன வகையான டேபிள். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரோ லேபிள்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் நீங்கள் தனியாக சேர்த்துக்கலாம். அது வேல்யூஸில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த டேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ரோஸோ இல்லை காலம்ஸோ ஆட் பண்ணி அதை தனி பிவர் டேபிளாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பிவர் டேபிள் 6 டெலீட் பண்ணிக்க டெலீட். ஸோ இன்செட்டில் பிவர் டேபிளாக என்ன அப்படின்னு பார்த்தாச்சு. அதே மாதிரி ரெக்கமெண்டட் பிவர் டேபிள்ஸ் எதுக்காண்டி யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. ஸோ அடுத்து இங்கே உள்ள இந்த டேபிள்ஸ். ஸோ நார்மலாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போயிங்கன்னா இந்த டேபிளுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேபிளை வேறு எப்படி யூஸ் பண்ணலாம்னா Ctrl+T அப்படிங்கிற ஷார்ட்கட் மூலியமாகவும் இந்த டேபிளை யூஸ் பண்ணலாம். ஸோ Ctrl+T. ஸோ கொடுத்தோன்னா கிரியேட் டேபிள் அப்படின்னு டயலாக் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டேபிளில் எந்த ரேஞ்சில் உங்களுக்கு இந்த டேபிள் வேணும் அப்படிங்கன்னு தனியாக கேட்கும். ஸோ நேரடியாக கிளிக் பண்ணுறது மூலியமாகவோ இல்லை இந்த நம்பர்ஸை டைப் பண்ணுறது மூலியமாகவோ நீங்கள் டேபிளை ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு டேபிள் வேணும். ஓகே. ஸோ இது மாதிரி தனி டேபிள்ஸாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன டைப் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் காலம் 1 காலம் 2ன்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு நார்மல் டேபிள் ப்ளேஸ் பண்ணுறது, அதே மாதிரி பிவர் டேபிள்னால் என்ன, அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் எப்படி ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணி அது மூலியமாக எக்ஸலை ஹேண்டில் பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம்.